அனைவருக்கும் வணக்கம் and welcome to our CHANDRUCIVIL YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3ds Max Studio. ஓகே, ஸோ 3D Studio Max சொல்லுவாங்க, 3ds Max. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் பர்பஸஸ் அண்ட் டிசைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. யார் வேணாலும் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கரண்ட்லி வந்து நம்மளோட மாடலிங்காக நம்ம வந்து இப்போ செஞ்சுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ப்ரீவியஸாக 2 வீடியோ பார்த்துருப்போம். ஒன்று யூனிட் செட்டப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிட் மேலே ஒரு கிளாத் கிரியேஷன்ஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் பெட் மேலே ஒரு பில்லோ கிரியேஷன்ஸ் எப்படி செய்யலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிளாத் மாடிஃபையர் வச்சு செய்ய போகிறோம். ஸோ அந்த கிளாத் மாடிஃபையர் இது வந்து செகண்ட் பார்ட், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம், யாராவது பார்க்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். அதே போல் ரிவிட் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆட்டோடெஸ்கோட பிளேலிஸ்ட் வந்து நான் தனியாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள், ஐ கார்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பில் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு பெட்டும் ஒரு பெட்ஷீட்ஸ் வந்து நம்ம கிளாத் கிரியேஷன்ஸில் வந்து செஞ்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பில்லோ கிரியேஷன்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ அந்த பில்லோ கிரியேஷன்ஸ்க்கு நம்ம வந்து பர்டிகுலர் வியூஸ் வந்து நம்ம போகணும். அதனால் டாப் வியூ வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டாப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேஷன்ஸ் போய்ட்டு, ஸோ கிரியேஷன்ஸில் நான் பாக்ஸ் டைப் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸ் டைப்பில் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் கிரியேஷன் வந்து செய்கிறேன். ஸோ வந்து சம் திக்னஸ், ஓகேங்களா. ஸோ மினிமம் ஆஃப் திக்னஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். இதோட லென்த் கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் தகுந்த மாதிரி லென்த் அண்ட் வித்தை வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஏரோஸ் வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ மூவ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம டாப் வியூவில் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் அதோட பொசிஷனிங் வந்து எல்லாமே மாறி இருக்கும். அதனால் நம்மளுக்கு பெட் மேலே வர மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், அதை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி மாற்றியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண வரோம், பெர்ஸ்பெக்டிவ் வியூஸில் வந்து என்ன பண்ண வரோம், நம்ம பர்டிகுலர் வியூஸ் வந்து கொண்டு வந்துட்டு, ஸோ இந்த பர்டிகுலர் பாக்ஸை நான் அகைன் மாடிஃபையரில் போய்ட்டு அந்த மாடிஃபையர் லிஸ்ட்டில் கிளாத் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நான் போகிறேன். அதாவது கிளாத் மாடிஃபையருக்குள்ள நான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பாக்ஸோட கிளாத்தில் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் சிமுலேஷன் என்னென்னா பாக்ஸு, அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா கிளாத்தை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாத் மேபி வந்து நீங்கள் காட்டன் எது வேணா இருக்கலாம். ஸோ அதை கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க போகிற ப்ரெஷர், நான் எக்ஸாம்பிள் வந்து நான் 6 அப்படின்ற ப்ரெஷரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே, ஸோ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தா இது வரைக்கும் செஞ்சுருப்போம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். கீழே டவுன் வாங்க. ஓகே, ஸோ அந்த மாடிஃபையர்ஸில் கீழே டவுனில் வந்தீங்கன்னா சிமுலேஷன் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இந்த சிமுலேஷன் பேராமீட்டர்ஸில் சென்டிமீட்டர் பர் மினிட்னு இருக்கும். அதை வந்து 4ஆக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிராவிட்டியை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ கிராவிட்டி ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பில்லோ கிரியேஷன்ஸ் மாதிரி வரும். கிராவிட்டி ஆன்லேருந்து உங்களுக்கு வந்து பெட்ஷீட்ஸ் கிரியேஷன்ஸ் மாதிரி வரும், ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிமுலேட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸ்டிமுலேட்டிங் லோக்கல். ஸோ ஸ்டிமுலேட்டிங் லோக்கல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வந்து ஸ்டிமுலேஷன் ஆகும். இதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாக்ஸ்க்கு வந்து நம்ம செக்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் அந்த ஸ்டிமுலேட்டிங் லோக்கலை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் பாக்ஸில் போய்ட்டு செக்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா லென்த் வித் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி செக்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 40 or 25, ஸோ இந்த ரேஞ்சஸ் வந்து நான் கொடுக்குறேன். நான் வந்து 25 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். வித்தை பேஸ் பண்ணி ஒரு 25. ஓகே, சம் ஹைட். ஸோ அதை நான் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிளாத் மாடிஃபையர் போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ஒன்ஸ் இது வந்து கிளாத்தில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஷர் ஷிஃப்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டிமுலேட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ஸ்டிமுலேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி பில்லோ கிரியேஷன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டிமுலேட்டிங் லோக்கல் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்டிகுலர் வியூஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து மாட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், மேலே தூக்கி காட்டுறேன். ஸோ அந்த பில்லோ பாருங்கள், பர்டிகுலர் பில்லோ மாடல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ பில்லோ டிசைன்ஸ் வந்து கிடச்சிரும். ஸ்டிமுலேஷன் இன்னும் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இதோட நிறுத்தணும்னு நினச்சா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நல்ல பம்ப் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இன்னும் ஸ்டிமுலேட்டிங் லோக்கல் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸ்டிமுலேட்டிங் கொடுக்கும் அது வந்து நல்லா பல்ஜாக வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த கார்னர் எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்ஸாக வந்து மாறுது. ஓகே, ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த பில்லோ பாருங்கள் ரொம்ப இதாக இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் ரீசெட் பண்ண நினச்சாங்க ரீசெட்டிங் ஸ்டேட்டுன்னு வந்துருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அகைன் வந்து அந்த ஸ்டிமுலேஷன் மோட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்டிமுலேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ஸ்டிமுலேஷன் வந்து பர்டிகுலர்லி பில்லோ கிரியேஷன்ஸ் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ ஓகே, ஸ்டாப். ஸோ இது வந்து நம்மளுக்கு எனஃப். ஸோ இதை நம்ம வந்து மல்டிபிள் காப்பீஸ்க்கு வந்து நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ட்ராகிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம அந்த மாதிரி ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ ஷிஃப்ட்டு, ஓகே, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மூவ் ட்ராகிங். ஓகே,
மூவ் ட்ராகிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து க்ளோனிங் ஆப்ஷன் வரும். நான் வந்து காப்பி ஒன்று தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒன்று எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ணும்போது அது பர்டிகுலர்லி எந்த மாதிரி மாடல்ஸ் வேணும், இல்லை அகைன் இது வந்து இந்த ஸ்டிமுலேஷன்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். கிளாத் மாடிஃபையர்ஸ்க்கு எப்பவுமே நீங்கள் வந்து காப்பி பண்ணும்போது ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து தான் செய்யணும். ஓகே, ஸோ இந்த காப்பியில் நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம காப்பி பண்ணும்பொழுது க்ளோனிங் நடக்கும். ஓகே, ஸோ க்ளோனிங்கில் மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ், அதில் ஆப்ஜெக்டில் காப்பி இன்ஸ்டன்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டியது காப்பி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் என்ன பண்ண மாதிரி. அதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸாக வந்து அந்த பர்டிகுலர் க்ரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ பில்லோ க்ரியேஷன் செஞ்சாச்சு. ஸோ அதே போல் வந்து நம்மளுக்கு பெட் ஷீட்டோட க்ரியேஷன்ஸ் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே, ஸோ கிளாத் க்ரியேஷன்ஸில் நம்ம 2 விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோட கர்டைன் டிசைன்ஸ். ஓகே, ஸோ விண்டோட கர்டைன் டிசைன்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு அதே போல் சோஃபா க்ரியேஷன்ஸ் வந்து எப்படி செய்கிறது இந்த பர்டிகுலர் கிளாத் வச்சு அப்படின்றது எல்லாமே நம்ம இனி வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாதிரி. நன்றி நண்பர்கள், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.